ஆடம்பரமா வாழ்றாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து மனிதத்தன்மை இருக்காது. மனிதர்களிடம் எப்படி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. இந்த எளிமையா வாழ்றாங்க பாருங்க, அவங்ககிட்ட தான் வந்து மனிதரிடம் எப்படி பழகணும், அன்பு, பாசம் அதெல்லாம் இருக்கும். அ எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஆடம்பரமா வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னிடம் உள்ள பணத்தை வைத்து தனக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்வார்கள். பிறரிடமிருந்து என்ன உதவி வேணாலும் சரி, அதற்கான ஆட்களுக்கு கூலி குடுத்து எதையும் பணத்தால வாங்கிரலாம். எல்லா உதவிகளையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பணத்தின் மூலம் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும். அப்படித்தான் அவங்க பெற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனா எளிமையா வாழ்றவங்களால அப்படி முடியாது. எல்லா உதவிக்கும் பணத்த குடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா வேலை தனக்கு தேவையான எல்லா வேலைக்கும் பணத்த குடுத்து, கூலி குடுத்து அந்த வேலைகள நிறைவேத்திக்க முடியாது. உதவிகள் எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த எளிமையா வாழ்றவங்க பிறரிடம் வந்து இலவசமாக உதவி பெறுவார்கள். தன்னை சார்ந்த தனக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் இப்படி அவங்ககிட்டருந்து இலவசமா உதவிய பெறுவாங்க. ஏன்னா பணத்த குடுத்து அவங்களால உதவிய வாங்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உதவிய வந்து எனக்கு இத செய், அத செய்ன்னு அதிகாரத்தோட கேட்க முடியாதுல்ல. அப்ப அதிகாரத்தோட யார் கேட்பாங்க? ஆடம்பரமா வாழ்றவங்க. ஏன்னா அவங்க கூலி குடுக்குறாங்க. "என்னப்பா வந்து பண்ணலையா நீ? நான் தான் நேத்து உன்ட்ட சொன்னேனே ஃபோன் பண்ணி. என்னப்பா நீ வாப்பா வந்து அந்த வேலைய முடிச்சு குடு" அப்படின்னுவாங்க. "வேலைய முடிச்சு குடு. என்ன நீ பண்ணிட்டு இருக்க நீ? முடியாதுன்னா சொல்லியிருக்கணும். நான் வேற ஒருத்தர பார்த்துட்டு போயிருப்பேன். நீ என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடம்பரமா வாழ்றவங்க அவங்க கையில பணம் இருக்கு. அந்த பணத்த வச்சு தனக்கு தேவையான உதவிய அதிகாரத்தோட கேட்பாங்க. அதுவே எளிமையா வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால அவங்களுக்கும் உதவி தேவ. ஆனா பணக்காரங்களுக்கு நெறைய உதவிகள் தேவ. அதனால நெறைய பணத்த வச்சு அந்த உதவிய பெற்றுருவாங்க. ஆனா ஏழை இப்ப எளிமையா இருக்காங்க. அவங்கட்ட அதிகமா பணம் இல்ல. அதனால அவங்க அதே நேரத்தில அவங்க வாழ்க்கைக்கு தேவையான உதவிகள எப்படி பெறுவாங்க? பணத்தை குடுத்து எல்லாத்தையும் பெற முடியாது அப்படிங்கிறதுக்காக, இந்த உறவினர்கள், நண்பர்கள் இவங்க கிட்ட இருந்து உதவி கேட்பாங்க. அதாவது க கூலி குடுக்காமல் உதவி. ஏன்னா கூலி எல்லாத்துக்கும் குடுக்க முடியாதுல்ல. அதனால வந்து கூலி குடுக்காம ஒரு அந்நியர்ட்ட போய் உதவி கேட்க முடியாது. ஒரு அந்நியர்ட்ட. ஆனா தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம கூலி குடுக்க அந்த மாரி இந்த மாரி எளிமையா வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, தெரிஞ்சவங்க இந்த மாரியான உறவுகள சேர்த்து வச்சுப்பாங்க. ஏன்னா உதவி தேவைப்படும். நம்மளால கூலி குடுத்து உதவிகள பெற முடியாது. இவங்கன்னா அன்பிற்காக நம்மகிட்ட இருந்து உதவி உதவி செய்வாங்க. கூலி குடுத்து உதவி செஞ்சாக்கா நெறைய நேரம் வேல பார்ப்பாங்க. கூலி குடுத்தா. அப்போ இந்த மாரி அன்பை அடிப்படையாகக் கொண்டு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து நம்ம உதவி வாங்கும்போது நெறைய நேரம் வேலை வாங்கவும் முடியாது. அவங்ககிட்ட அதிகாரத்தையும் காட்ட முடியாது. அன்பா தான் பேசி நமக்கு தேவையான உதவிய அந்த எளிமையானவங்க வாங்குவாங்க. அப்போ அன்பா பேச கத்துப்பாங்க. அந்த மனித தன்மைங்கிறது ஒரு மனிதனிடம் எப்படி பேச வேண்டும் என்பது எளிமையானவர்களுக்கு தான் வரும் தேவை. எளிமையானவர்கள் இதை தெரிந்து கொண்டால் தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உதவியை பிறரிடமிருந்து பெறுவார்கள். ஆனா அந்த பணம் வைத்திருக்கிறவர்கள், நெறைய பணம் வைத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிறர்ட்ட இறங்கி போணும், ஒரு உதவிக்காக கெஞ்சணும், அதெல்லாம் தேவையே இல்ல. அல்லது பணிஞ்சு போணும், அன்பா பேசணும். ஒரு உதவியை பெறுவதற்கு அன்பாக எதற்காக பேச வேண்டும்? பணத்தை கொடுத்தால் போதாதா? அப்படின்னு சொல்லி, இப்படியே அவங்க பழக்கப்பட்டுருவாங்க, இந்த பணக்காரங்க. அவங்க ஒரு உதவிக்காக ஒரு உரிமையோட நண்பரிடம் உதவி கேட்பது, இதெல்லாம் அவங்ககிட்ட இல்லவே இருக்காது. ஆனா எளிமையான வாழ்றவங்களுக்கு வேற வழி இல்ல. எல்லா உதவியும் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பணத்த குடுத்து வாங்க முடியாது. அதனால தெரிந்தவர்கள், நண்பர்களிடம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அன்பா பேசுவாங்க, ஒரு மரியாதையா பேசுவாங்க, விட்டு குடுப்பாங்க, சகிச்சுப்பாங்க. கோபம் வந்தா வெளிப்படுத்த மாட்டாங்க. உறவுகள் மீது கோபம் வந்தா வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்படி அ ஒரு அணுகுமுறை எளிமையானவங்களுக்கு வந்து விடுகிறது. உறவுகளுக்காக. ஏன்னா உறவுகளிடமிருந்து நமக்கு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவியை நாம் பெற்றால் தான் எளிமையாக வாழ முடியும். உறவுகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அந்த மாரி, மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நடைமுறை யாருக்கு வருது அப்படின்னா, யாருக்கு தேவை என்றால், அது எளிமையாக வாழ்கிறவர்களுக்கு தான். பணக்காரங்களுக்கு அது தேவையில்ல. மனிதர்கள் முதல்ல நமக்கு எதுக்கு தேவை? உதவி பெறுவதற்காகத்தான் தேவை. மனிதர்கள் நமக்கு உதவி பெறுவதற்காக, உதவி செய்வதற்காக உதவியை அவரிடமிருந்து பெற்று நமது வாழ்க்கையை எளிமையாக மாற்ற வேண்டும். பிறரிடமிருந்து உதவியை பெறாமல் நாம் எளிமையாக வாழ முடியாது. நான் தனியா பார்த்துப்பேன். யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்ல. நானே யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை கஷ்டமா போயிடும். வாழவே முடியாது. அவ்வளோ சிரமம். மனித வாழ்க்கைய பொறுத்தவரையில பிறருடைய உதவி தேவை. பிறருடைய பேச்சு துணை இதெல்லாம் பேசுவது கூட ஒரு உதவி தான். நம்ம மனசு அமைதியா இருக்கணும்னா, அதற்கு பிறருடைய உதவி தேவை. நம்ம மனசுல உள்ளத பிறர்ட்ட சொல்லணும். நாம சந்தித்த அனுபவங்கள பிறரிடம் சொல்லணும். கஷ்டத்த சொல்லணும். கவலைகள சொல்லணும். அப்பதான் நம்ம மனசு அமைதியா இருக்கும். அப்ப அதுக்கு மனிதர்கள் கண்டிப்பா தேவை. யாருடைய உதவியும் இல்லாம நான் என் மனச அமைதியா வச்சுக்கணும்னா, தனியா தான் பேசணும். தனியா பேசி ஆனா, அதில மனசு அமைதி கிடைக்காது. அதனால இப்படி எளிமையாக வாழ்கிறவர்களுக்கு நல்ல மனிதத்தன்மை இருக்கும். மனிதரிடம் எப்படி பேசணும், பழகணும், அன்பு, பாசம் என்பது அதிகமா இருக்கும். அதுவே ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு அது இருக்காது. அது தேவையில்ல அவங்களுக்கு. எந்த உதவி வேணாலும் அதிகாரத்தோட அந்த பணத்த குடுத்து, கூலி குடுத்து வாங்கிப்பாங்க. சின்ன சின்ன உதவிகள கூட "அவர கூட்டுப்பா, இவர கூட்டுப்பா, இந்த வேலை எனக்கு நடக்கணும். சீக்கிரம் அத முடிச்சு குடு சொல்லு.
காசு வாங்கிட்டு போ, நல்லா பண்ணப்பா, ஓகே பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம், சரியா போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரியாக தான் பேசுவாங்க, ரூடாக பேசி சீக்கிரம் முடிச்சு கொடுப்போம், நீ சரியாகவே பண்ணல, நீ வேறு ஆள் தான் மாற்றணும் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு நாள் முழுதும் வேலை பார்த்துருப்பாரு. ஏன்னா கூலி கொடுக்குறதுனால அதுக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை, அந்த மாதிரி ஒரு பழக்கம், அன்பாக பேசுகிற பழக்கமே வந்து இந்த ஆடம்பரவாசிகளுக்கு இருக்குது. அதனால் வந்து ஆடம்பரம், நீங்கள் மனிதத்தன்மை விரும்பினீர்கள் என்றால் எளிமையாக வாழுங்க. உங்களுக்கு மனிதத்தன்மை வேணும், எளிமையாக அப்படின்னா ஆடம்பரமான எளிமையாக வாழ்ந்தால் தான் உங்களால் மனிதத்தன்மையோடு இருக்க முடியும், அன்பு பாசத்தோடு இருக்க முடியும்.